அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் வலுவாக சஞ்சரிக்கின்றனர். ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5லும் சஞ்சரிப்பது, குரு விரயஸ்தானத்தில் முழுமையாக இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பது என அனைத்துமே மிக சிறந்த மாறுதலுக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதைவிட லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் விரயத்தில் நுழைந்தாலும் வலுவாக நல்ல பலன்களை இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சூரியன், புதன் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தமிழ் புத்தாண்டும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக, உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலை சிறந்த காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க. அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார், இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது, ஆனா முடிய போறப்ப மிக சிறந்த 3 காமெடிகளை வைத்திருக்கிறேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க. காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது. அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ 2 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை. அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர். காமெடியன் சொல்கிறார், இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம், இதோ மிக முக்கிய 3வது காமெடி என்று இந்த காமெடியை சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள். மிக பெரிய அளவுல அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது. இந்த 3வது காமெடி முடிந்ததற்கு பிறகு 2வது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த 3வது காமெடியை திருப்பி சொல்கிறார். இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. சிலர் சிரிக்கின்றனர், சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு சற்று கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர். 2வது முறை சொல்லி முடித்துவிட்டு, இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை 3வதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர். அப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர். அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு, மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் எழவில்லை, படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே அப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர். அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுபோன்றுதான் இப்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சம், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம், குரு பெயர்ச்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானம் ஆகிய 12இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதத்திற்கு பிறகு ஜென்மராசியில் நுழைய போகிறார். எனவே அதற்கு முன் பல்வேறு விதமான சுப விரயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். தேவையில்லாத அலைச்சல்கள், ஆரோக்கிய தொல்லைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி இல்லத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சனி கர்மஸ்தான
கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அவருடன் இணைந்து செவ்வாயும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி ஓரளவிற்கு பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சனி செவ்வாய் முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் இல்லை என்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள்ல மிக பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. திட்டமிடக்கூடிய காரியங்களை சிறப்பாக கையாளலாம். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. கர்மஸ்தானத்தில் வலுவாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிட்டுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் ராகு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சத்தை தொடுவதற்கான யோகமும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை ரீதியாக அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பது கலைத்துறையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் தகர்த்தெறிந்து உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அனைத்து விதமான வீண் பலிகள், குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்திலும் இருந்து வெளிவருவதோடு நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானம் என்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஸ்தானமாகிய 12 உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். எனவே சூரியனுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சூரியனுடைய லாபஸ்தான சஞ்சார நிலையம் விரயத்தில் உச்சம் பெறுவதும் பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையான அலைச்சல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தை கேது வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக வெகு அளவில் குறையும். சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறார். எனவே திட்டமிட்ட நல்ல பலன்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் குரு விரயத்திலும் உச்சத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபத்திலும் இருப்பது இரட்டிப்பு நன்மையும் திடீர் கோடீஸ்வர யோகத்தை பெண்மணிகளுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.